கோயில் காவலரான அஜித்குமார் காவல்துறையினராலே படு கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்று தமிழ்நாடே கொந்தளித்து கொண்டிருக்கின்றது. பொதுமக்களிடமும் அரசியல்வாதிகளிடமும் இது பெரும் எதிர்ப்பு அலையை கிளப்பியிருக்கின்றது. பெரும் பேசு பொருளாக ஆகியிருக்கின்றது. அந்த கோயிலுக்கு வந்த ஒரு பெண்மணி தன்னுடைய வாகனத்தை அங்கே நிறுத்துவதற்கு வசதி இல்லாமல் போகவே இந்த காவலரை அஜித்குமாரை தன்னுடைய காரை சற்று தூரத்திலே பார்க் செய்ய வேண்டும், நிறுத்த வேண்டும் என்று சொன்னதாகவும், அதன்படியே கார் ஓட்ட தெரியாத அஜித்குமாரும் மற்றும் அவருடைய இன்னொரு நண்பரும் சேர்ந்து அந்த காரை சற்று தள்ளி முறையாக பார்க் செய்ததாகவும் கூறப்படுகின்றது. கோயிலுக்கு சென்ற பெண்மணி திரும்பி வந்த பிறகு தன்னுடைய காருக்கு சென்று காரை திறந்த பொழுது பின் சீட்டிலே வைக்கப்பட்டிருந்த அவருடைய பையிலே இருந்து ஒரு 9.5 சவரன் நகையை காணோம், சுமார் 10 சவரன் நகையை காணோம் என்று அதிர்ந்தார். அதன்படியே போலீஸில் காவல்துறையிலே புகார் அளித்தார். அது சம்பந்தமாக காவல்துறை அஜித்குமாரை விசாரணைக்கு அழைத்தது. அவரை விசாரித்த பிறகு அவரை விட்டுவிட்டது. ஆனால் மறுபடியும் விசாரணை செய்வதற்காக அவரை பிடித்து கொண்டது என்றும், அந்த விசாரணையின் போது அவர் மிக மிக கொடூரமாக தாக்கப்பட்டார் என்றும், அதனால் அவர் மரணமடைந்தார், அஜித்குமார் மரணமடைந்தார் என்றும் சொல்லப்படுகின்றது. காவல்துறையினர் தங்கள் தரப்பிலே இருந்து நாங்கள் எதுவும் செய்யவில்லை, அவர் ஏதோ தனக்கு உடலிலே ஏதோ கோளாறு பிரச்சனை இருக்கின்றது, உடல் நலம் சரியில்லாத மாதிரி இருக்கின்றது என்று கூறினார். அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம், ஆனால் மருத்துவமனையிலே அவர் ஏற்கனவே இறந்துவிட்டார் என்று கூறிவிட்டார்கள் என்று கூறுகின்றார்கள். பொதுமக்கள் யாருமே இதை நம்ப தயாராக இல்லை. மேலும் உடற்கூறாய்வு முடிவும் வெளிவந்திருக்கின்றது. அதிலே அஜித்குமார் அவர்கள் பல இடங்களிலே கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் என்கின்ற விவரம் தெரிய வந்திருக்கின்றது. 18 இடங்களிலே அவர் தாக்கப்பட்டார் என்று கூறப்படுகின்றது. எனவே காவல்துறையினர் கூறுகின்ற வாதத்தை ஏற்க முடியாது என்று அஜித்குமாரின் உறவினர்களும் மற்றும் பொதுமக்களும் இந்த விஷயத்திலே மிகவும் கொதித்து போயிருக்கின்றார்கள். தமிழக அரசாங்கமும் அந்த கருத்தை, அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. காவல்துறையை சேர்ந்த சிலர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் கொலை வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. விசாரணையின் போதும் வழக்கின் போதும் முழு விவரங்களும் தெரிய வரும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, காவல்துறையினர் இப்படி மிருகத்தனமாகவும் கொடூரத்தனமாகவும் நடந்து கொள்கின்றார்களே, இதற்கு காரணம் என்ன? இது ஐசோலேட்டட் இன்ஸ்டன்ஸ் என்பார்களே, அப்படி எப்பொழுதோ நடக்கின்ற ஒரு விஷயம் இல்லை. தமிழக காவல்துறையை பொறுத்தவரையிலே இது வாடிக்கையாக போய்கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியிலே கடந்த 4 வருடங்களிலே 24-25 விஷயங்களிலே இந்த மாதிரி காவல்துறையினரின் கொடூர அட்டகாசம் நடந்திருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? காவல்துறையினர் இயல்பாகவே கொடூரமானவர்களா என்கின்ற கேள்வி எழுகின்றது. ஆனால் இதற்கு பதில் ஆமாம் என்று இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த சமுதாயத்திலே, எந்த சமுதாயத்திலும் கொடூரமானவர்களாக பார்த்து பார்த்து அரசாங்கம் காவல்துறையிலே சேர்த்து கொள்கின்றது என்று கூறிவிட முடியாது. அப்படி ஒரு கருத்தை அபத்தமானது. காவல்துறையிலே இருப்பவர்களும் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள்தான். இங்கே அங்கே ஒரு சிலர் உணர்ச்சி வசப்படலாம், சில சந்தர்ப்பங்களிலே கொடூரமாக கூட நடந்து கொண்டிருக்கலாம். மற்ற மாநிலங்களிலே கூட இதுபோல் எப்பொழுதாவது நடக்கின்றது. ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் அங்கே எல்லாம் எப்போதாவது நடக்கின்றது. தமிழ்நாட்டிலே இப்படிப்பட்ட கொடூர செயல்கள் இயல்பானதாகவே மாறிக்கொண்டிருக்கின்றன. இது மிகவும் கவலைக்குரிய விஷயம். ஆனால் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு உட்பட, காவல்துறையை சேர்ந்தவர்கள் இயல்பிலேயே கொடூரமானவர்கள் இல்லை என்றால் இப்படிப்பட்ட கொடுமைகள், மிக மிக மிருகத்தனமான செயல்கள் ஏன் நடைபெறுகின்றன? இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், அவர்கள் இயல்பிலேயே கொடியவர்கள், மிருகங்கள் இல்லை என்ற போதிலும் அவர்கள் மிருகங்களாக ஆகிவிடுகின்றார்கள். உளவியல் ரீதியாக இதற்கு ஒரு மிக மிக முக்கியமான காரணம் இருக்கின்றது. அது என்னவென்றால், தமிழ்நாட்டிலே மிக மிக அதிகமான அளவிலே காவல்துறை ஏவல் துறையாக ஆக்கப்பட்டு விட்டது. அதுவும் திமுக ஆட்சி என்றால் கேட்கவே வேண்டாம். காவல்துறை என்பது அரசாங்கத்தின் ஓர் அங்கம் அல்ல, திமுக என்கின்ற கட்சியின் ஓர் அங்கம் என்று கூட ஆகிவிடுகின்றது. கட்சியிலே மிகச்சிறிய பதவி வகிக்கின்றவர்கள் கூட காவல் நிலையத்துக்கு சென்று காவல் அதிகாரிகள் மீது அதிகாரம் செலுத்த முடிகின்றது. இவரை பிடியுங்கள், அவரை விடுவியுங்கள் என்றெல்லாம் தன்னிச்சையாக நடந்து கொள்கின்றார்கள். இது ஒரு மிக மிக கேவலமான செயல். காவல்துறையினர் எத்தனை பேருடைய ஆணைகளுக்கு கட்டுப்படுவார்கள்? தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் என்றால் காவல்துறை எதற்கு? மற்ற மாநிலங்களிலே இப்படியெல்லாம் அதிக அளவிலே நடப்பதில்லை என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும்.
தமிழ்நாடு மட்டும்தான் இந்த விஷயத்திலே மிக மிக கேவலமாக இருக்கின்றது. இதனால் காவல்துறையை சேர்ந்தவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகின்றார்கள். அவர்களால் எதுவும் செய்ய முடிவதில்லை. இந்த மிதமிஞ்சிய இயலாமையினாலே அவர்களுக்கு மிகுந்த மன வருத்தம், மன உளைச்சல், மன வலி, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படுகின்றது. அந்த உளைச்சலையெல்லாம் அவர்கள் பொதுமக்களிடையே மற்றும் குற்றவாளிகள் என்று அவர்கள் கருதக்கூடியவர்களிடையே காண்பிக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். கொடிய மிருகங்களாகவே ஆகிவிடுகின்றார்கள். நடப்பதையெல்லாம் உளவியல் ரீதியாக பார்த்தீர்கள் என்றால் நான் சொல்கின்ற இந்த கருத்தை நீங்கள் அனைவரும் முழுமையாக ஏற்றுக்கொள்வீர்கள். எனவே இது காவல்துறையின் குற்றம் மட்டுமல்ல, காவல்துறையின் பொறுப்பு மட்டுமல்ல, அரசாங்கத்தின் மற்றும் அரசியல் கட்சிகளின் பொறுப்பும் கூட. அவர்களின் குற்றமும் இதிலே சேர்ந்தே இருக்கின்றது. உங்களிலே சிலருக்கு இந்த சேனலை சேர்ந்தவருக்கு திமுகவை கண்டால் பிடிக்காது, அதனால் இப்படி பேசுகின்றார் என்கின்ற எண்ணம் எழலாம். ஆனாலும் யோசித்து பாருங்கள். அரசாங்கமும், திமுக அரசாங்கமும் மற்றும் திமுக என்கின்ற கட்சியும் இதற்கு பொறுப்பு ஏற்க வேண்டுமா இல்லையா என்பது தெளிவாக புரியும். அதிமுக ஆட்சியிலே இப்படியெல்லாம் நடந்ததே இல்லையா என்று கேட்டால் அப்படி நடந்ததே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் எண்ணிக்கை குறைவு. இப்பொழுது மிக மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் திமுக. அரசாங்கத்தின் ஓர் அங்கமாகிய காவல்துறை இப்படி நடந்து கொள்வதற்கு அரசாங்கமும் அதை நடத்துகின்ற அரசியல் கட்சியும் தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும் என்கின்ற பொருளிலே மட்டும் நான் இதை சொல்லவில்லை. தார்மீக பொறுப்பு ஏற்பது என்பது இருக்கவே இருக்கின்றது. அதை தவிர மேற்கூறிய காரணங்களாலே, குறிப்பாக காவல்துறையை கேவலமாக ஏவல் துறையாக பயன்படுத்துவதாலே திமுகவுக்கும் திமுக அரசாங்கத்துக்கும் இப்படிப்பட்ட விஷயங்களிலே நேரடி பொறுப்பு இருக்கின்றது. கட்சியின் மற்றும் ஆட்சியின் நேரடி தவறு இருக்கின்றது. திமுக என்பது அடிப்படையிலேயே தீய சக்தி, ஒரு பெரும் கொள்ளை கூட்டம் என்று மற்றவர்கள் மனம் போன போக்கிலே சொல்லிவிடுவது இல்லை. அதற்கு வலுவான காரணங்கள் இருக்கின்றன. தேர்தலின் பொழுது பொதுமக்கள், தமிழக மக்கள் இதையெல்லாம் சரிவர யோசித்து பார்ப்பதாக தெரியவில்லை. யாருக்கோ நடக்கின்றது என்று அவர்கள் ஜடப்பொருள் மாதிரியே இருக்கின்றார்கள். ஒன்றும் உணர்விலே ஏறுவது இல்லை. இன்று யாருக்கோ நடப்பது நாளை நமக்கும் நடக்கும் என்று அவர்களுக்கு தோன்றுவதே இல்லை. இலவசங்களுக்காகவோ அல்லது வாக்களிப்பதற்கு பணம் என்கின்ற காரணத்தினாலோ தவறான வழியிலே சென்று திமுகவை தேர்ந்தெடுத்து விடுகின்றார்கள். விளைவு தமிழ்நாடு தொடர்ந்து சுரண்டப்படுவதும் மற்றும் பொதுமக்கள் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தொடர்ந்து மரண வேதனைகளை அனுபவிப்பதும் மரணத்தையே தழுவுவதும் தவிர்க்க முடியாதவை ஆகிவிடுகின்றன. ஒரு நாட்டிலே, ஒரு மாநிலத்திலே இருக்கின்ற மக்களின் மனநிலையே சரியில்லை என்றால், தங்களுடைய சுயநலத்துக்காக தவறானவர்களை ஆதரிக்கின்றார்கள் என்றால், அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கோ மாநிலத்துக்கோ சமுதாயத்துக்கோ விடிவு காலம் என்பதே ஏற்படாது. ஜனநாயகத்திலே, எந்த ஜனநாயகத்திலுமே மக்கள்தான் இறுதி தீர்ப்பை அளிக்கின்றார்கள். எனவே மக்கள்தான் இறுதி பொறுப்பையும் ஏற்க வேண்டும். பொறுப்பற்ற முறையிலே மற்றும் சுயநலத்துக்காக வாக்களித்தால் இதெல்லாம் தான் நடக்கும். தமிழ் மக்கள் இனிமேலாவது திருந்த வேண்டும். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.